வெல்கம் டு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ். இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். ஒரு சிறிய கிராமத்தில் செல்வம் என்ற ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் பெயர் செல்வம் என்றாலும் அவனுடைய மனம் செல்வந்தமானது இல்லை. வயல்கள், மாடுகள், தானியக் கிடங்குகள், பழத்தோட்டம் என்று அவனிடம் எதுவும் குறையவில்லை. வீட்டின் பின்னால் பெரிய கிடங்கில் அரிசி மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அந்நியாரிடமிருந்து வாங்கிய மசாலா, பருப்பு, எண்ணெய் எல்லாம் நிறைந்து கிடந்தன. ஆனால் செல்வத்துக்கு ஒரு மோசமான பழக்கம் இருந்தது. யாரேனும் உதவி கேட்டால் அவன் முகம் சுளித்துப் பேசுவான். நான் உழைத்து சம்பாதித்தது யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிடுவான். அதே கிராமத்தில் மாரிமுத்து என்ற ஏழை விவசாயி இருந்தார். அவரிடம் செல்வம் போல பொருள் இல்லை. இருந்தாலும் வீட்டில் சமைத்த உணவை அயலாருடன் பகிர்ந்து சாப்பிடுவார். அவரின் மனைவி, நமக்குள்ளதை பகிர்ந்தால் அது குறையாது, ஆசீர்வாதம் பெருகும் என்று சொல்வார். ஒரு மாலை மழை நின்ற பிறகு ஒரு வயதான பெண் கைத்தடியைத் தாங்கி செல்வத்தின் வீட்டுக்கு வந்தாள். அவள் முகத்தில் சோர்வு, கண்களில் பசி. மகனே, 2 நாட்களாக சாப்பிடவில்லை, கொஞ்சம் சாதம் இருந்தால்தா என்று கேட்டாள். செல்வம் சற்றும் இறங்காமல், இங்கே யாருக்கும் சாப்பாடு கிடையாது, போங்கள் என்று கதவை மூடிவிட்டான். அவள் மெதுவாக திரும்பிச் சென்றாள். வழியில் மாரிமுத்துவின் வீட்டை அடைந்தாள். அவர்கள் வீட்டில் அன்றைக்கு இருந்தது சற்று சாதமும் கஞ்சி மட்டுமே. ஆனாலும் மாரிமுத்து மனைவியிடம், அம்மாவுக்கு முதலில் பரிமாறு என்றார். முதிய பெண் நன்றியுடன் சாப்பிட்டாள். நீங்கள் கொடுத்த இந்த ஒரு தட்டு உணவு என் பசியை மட்டும் அல்ல, என் மனத்தையும் நிறைத்துவிட்டது என்று ஆசீர்வதித்து சென்றாள். சில நாட்களில் செல்வத்தின் வீட்டில் வியப்பான நிகழ்வுகள் நடந்தன. கிடங்கில் வைத்திருந்த அரிசி மூட்டைகளில் பூச்சி பரவியது. பழத்தோட்டத்தில் காய்ந்த பழங்கள் தரையில் விழுந்து கெட்டுப்போனது. எண்ணெய் குடுவைகள் பழுதாகி வீணானது. குவித்து வைத்திருந்த பொருள் அவனுக்கே பயன் தராமல் அழிந்து கொண்டே போனது. அவன் வருந்தியபடி ஒரு நாள் மாரிமுத்துவின் வீட்டுக்குப் போனான். அங்கே குழந்தைகள் சிரித்துக்கொண்டே சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அயலவர்கள் மகிழ்ச்சியுடன் பேசிக் கொண்டிருந்தனர். அந்த வீடு செல்வம் குறைந்த வீடு, ஆனால் சந்தோஷம் நிறைந்த வீடு. செல்வம் அதைப் பார்த்து வெட்கப்பட்டான். என்னிடம் அதிகம் இருந்தும் என் வீடு வெறுமையாகிவிட்டதே, உங்களிடம் குறைவு இருந்தும் இவ்வளவு மகிழ்ச்சி எப்படி என்று கேட்டான். மாரிமுத்து சிரித்துக்கொண்டு சொன்னார், கையில் இருப்பது உணவு மட்டுமல்ல, மனமும் கூட. மனம் திறந்து கொடுத்தால் வீடு நிறையும், குவித்து வைத்தால் கிடங்கு நிறையும். ஆனா வாழ்க்கை வெறுமையாகிடும். அந்த வார்த்தைகள் செல்வத்தின் மனதை மாற்றின. அன்றிலிருந்து அவன் கிடங்கிலிருந்த தானியங்களை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்க ஆரம்பித்தான். பசி கொண்டவர்களுக்கு உணவு அளித்தான். அவன் வீட்டிலும் மெதுவாக மகிழ்ச்சி திரும்பி வந்தது. அப்போதுதான் அவன் உணர்ந்தான், பிறர்க்கு ஈவதால் குறையும் என்று நினைத்து குவித்து வைத்து தனியே உண்ணுவது கையேந்தி இறந்து நிற்பதைக் காட்டிலும் கொடுமையானது என்று. நீதி: பகிர்ந்த உணவே உயர்ந்த செல்வம், பிறர்க்கு ஈயாத குவிப்பு பயனற்றது. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அறிவே ஆற்றல், கற்பது மகிழ்ச்சி, அறிவது இனிமை. அனைவருக்கும் நன்றி.